ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் திருவிழா வந்து கூட்ட போகிறாங்க. அதுக்காக வேண்டி இன்றைக்கி நம்ம வந்து அலவருமல் கோயிலில் திருமரிச்சி பொங்கல் இன்னைக்கு வைக்கிறது. அந்த விழா தான் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் பொங்கல்லாம் எல்லோரும் நம்ம மக்கள்லாம் சேர்ந்து பொங்கல் வச்சுக்கிட்டுருக்காங்க. பால்லாம் நல்லபடியாக பொங்கிருச்சு. இப்போ அந்த விழாக்கு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த வீடியோ தான் இப்போ போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த கோயில் வந்து சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். ஆனால் சுருக்கி சொல்லணுன்னா நிறைய அனுபவங்கள் இதில் வந்து நான் ஒரு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லா குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் நம்ம கும்பிடுவோம். அதனால இவருக்கு ஒரு தனி ஸ்பெஷலாக நம்ம எப்போவுமே நினைக்கிறது. அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு சக்தியான தெய்வம். அந்த வாசலில் தான் இன்றைக்கி பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பொங்கல் முடிஞ்சு நீ சாமி அழைப்பாங்க. மற்றதெல்லாம் நடக்கும், பார்க்கலாம். இந்த கோயிலில் இப்போ இந்த அழகப்பெருமாளுக்கு வந்து இப்போ வெள்ளியாலே அந்த சிலை செஞ்சுருக்காங்க. ரங்கநாதர் அப்படியே பெருமாள் அப்படியே படுத்திருக்க மாதிரி பள்ளிக்கொண்ட மாதிரி இது வச்சுருக்காங்க. அதுவும் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, ஐயா அழகையா செம்மணி எல்லாரும் இருக்காங்க. இப்போ வெள்ளி சிலை பண்ணி வச்சிருக்கிறாங்க. கீழே ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்குறவர். அப்படிப்பட்ட தெய்வங்கள் நம்ம கிராம தெய்வங்கள் வந்து திருவிழாக்காண்டி நம்ம முதல்ல திருமரிச்சி பொங்கல்னு சொல்லி அந்த பொங்கல் வைக்கிறது. அதுக்கு தான் இப்போ வந்தோம். நாங்களும் சாமி மட்டும் போகலான்ட்டு அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு. உங்களையும் நல்லா எடுத்துடலாம். ஆண்டவனே ஈஸ்வரா, பொய் சொல்லாம ஐயனாரு பூர்ணாம்பாள் புஷ்கலாம்பாள் இது சன்னதி. வெள்ளி அங்கி சாத்தி எப்படி ஜோதியா இருக்காங்க பாருங்க. திரை போட்டிருக்காங்க. இங்கிட்டு துவாரபாலகர் இருக்கு. இங்க இருந்து சாமி ஆடுவாங்க. சாமி அழைச்சு கோயில் பிரகாரம். இந்த மரம் வந்து இதுக்கு ஒரு கதையே இருக்கு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இந்த இடத்துல பிள்ளையார், இப்போ வந்து நான் சொல்லிக்கிறேன், இந்த பிள்ளையார் வந்து வெள்ளி கவசம் சாத்தி நாக தெய்வங்களோட இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து இந்த நாங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கோம். எங்கள் ஏஜில் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு 5th படிக்கும்போதெல்லாம் இங்கே வந்து இந்த மரம் வந்து ஒரு பழம் நல்ல சூப்பராக இருக்கும். இந்த மரம் வீரமரம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த பழம் வந்து அங்கிட்டு அந்த மரத்துல வரும் கிளை. அந்த பழத்தை பறிக்கிறதுக்கு ஒரு 11 o'clock விடுற டயத்துல கேப்ல வந்து இந்த பழத்தை எல்லாம் பறிச்சு சாப்பிடுவோம் பிள்ளைங்க எல்லாம் வந்து. அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். இப்போ அந்த மரம் வந்து எப்போ நான் 5th படிக்கல, அப்போ நான் சொல்றது இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு. அந்த மரங்களோட இது பாருங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப பழமையான மரம்.
இது சுத்து பிரகாரம் கோயிலோட. அங்கே என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு விநாயகர் இருக்குது, அதையும் சுற்றி வந்தாச்சு. இப்போ வந்து இந்த விநாயகரை தரிசிச்சுட்டு நம்ம வந்து சுற்றி வரலாம். இது வந்து கோபுரம். பெருமாள்னா ரொம்ப எல்லாருமே வந்து வேணுனாங்கன்னா எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் பாருங்க. நல்லா இதுக்கு வந்து எல்லாரும் நிழல்ல இருக்கணுங்கிறதுக்காண்டியே விளக்கு பூஜை எல்லாமே நடக்கும். சீட்டு போட்டு வச்சுட்டாங்க ஃபுல்லாக சுற்றி. முன்னாடி ஓப்பனாக இருந்தது, இப்போ நல்லா சீட்டு போட்டு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. இது வந்து அப்பா வீடு வந்து இது சின்னையாசாமி கோபுரம். இது வந்து அப்பா வீடு வந்து இந்த சாமி வந்து அப்பா வீட்டு உபயோகம். இந்த இடமெல்லாம் இது பண்ணி டைல்ஸ்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த சாமி பேர் சின்னையாசாமி. கணேச பவானி கணேசா போற்றி போற்றி 5 கரத்தனை ஆணி 35 நிலந்திரை போல நிலத்துறை 5 மாண்டங்கள் குந்தியில் இத்தடி பற்றி அங்கே நம்ம இது அழக பெருமாள் அப்படியே இப்போ புதுசாக அங்கி பண்ணி வச்சிருக்க வெள்ளி சிலை பாருங்க. ரெங்கநாதர் சிலை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த மாயழகு. அன்னைக்கு பொங்கல் வைக்கிறாங்க. இங்கே வந்து திருவிழாவுக்காண்டி இங்கே முதல்ல வந்து இங்கே அழக பெருமாள் வாசலில் பொங்கல் வச்சுட்டு தான் அப்புறம் மற்றதெல்லாம் நடக்கும் விசேஷங்கள். நல்ல சரியான கூட்டம். எல்லாருமே நல்லா பொங்கல் வச்சு சிறப்பா பொங்கல் பொங்கிருச்சு. முசாவே மேனா பையன் அம்மாட்ட கொடுத்துருக்கேன். பொங்கல்லாம் நல்லா பொங்கிருச்சா? பால் பொங்கிருச்சா? அர்ச்சனைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் வெயில்ல எல்லாம் களைச்சு போய் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
எவ்வளோ அழகாக சிறப்பாக பொங்கல் பொங்கி இறக்கி வச்சாச்சு. இனிமேல் போய் அர்ச்சனை பண்ணணும். சன்விகா இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க இருடா. ஐயா சூப்பர். பை சொல்லு, பை சொல்லு, பை சொல்லு. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க வருடா. இங்க வர, இங்க வர. சன்விகா உன்னோட ஸ்பெஷல் இங்க வா, இங்க பாரு. அட இங்க வாடி. ஐயா சூப்பர் சூப்பர், வெரி குட்டா. லெச்சு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது. வர சொல்லியிருக்காங்க. இப்ப கராமதி எடுத்தவெல்லாம் அங்க போவாங்க. இப்ப பொங்க கூடைய தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு சுத்தி பொங்க கூட சுத்துவாங்க. வரிசையா எல்லாரும் பொங்க கூட சுத்தி. இது இனி அவ வீட்டுக்கு போவா, அம்பலத்துக்கு போய் போவான்னு நினைக்கிறேன். பொங்க பானை எல்லாம் தூக்கி பொங்க வச்சாச்சு. இனி தூக்கி பொங்கல் பானையை தலையில வச்சுக்குவாங்க எல்லாருமே. அந்த கூடைய பொங்க கூட 15 வருஷம் 16 வருஷம் சென்று நடக்கிற ஒரு திருவிழா. 15-16 வருஷம் சென்று நடக்குதுன்னா இந்த திருவிழா. வரிசையா பொங்க கூட எல்லாரும் வச்சு அப்படியே அழகா இருக்கு. வரிசையா பொங்க பானை எடுத்து வர்றது நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லாருமே பொங்க பானை எல்லாம் பொங்க கூட தூக்கி வச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வா வா. இதோட இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன். ஓகே பாய்.